Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய நியூஸ் வந்திருக்கு. நிறைய டாப் டீம்ஸ் வந்து அவங்களோட மேனேஜர்ஸை சாக் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஆஃப் வித் செல்சி, என்சோ மரஸ்காவை சாக் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் லாஸ்ட் ஒரு 1 வீக்கா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் யாரு அப்படின்னு பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ராசனியரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராஸ்பர்க் மேனேஜர். அதுக்கு முன்னாடி என்சோ மரஸ்கா சாக் பண்ணதே வந்து ஃபேன்ஸ் வந்து ரெண்டா டிவைட் ஆயிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து கரெக்ட் தான், ரிசல்ட்ஸே வரல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் வந்து அதாவது அந்த இன்னொரு பக்கம் தான் நான், அதாவது என்னோட ஒப்பீனியன் அது பேஸ்டா தான் வைக்க போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, செல்சி வந்து இந்த டிடிஏ ட்ரோக்பா இருந்த டைம், அதுக்கப்புறம் ஹோசே மூரினியோ இருந்த டைம், அந்த டைம்லலாம் வந்து ஒரு நல்ல டீமா இருந்தாங்க. அதாவது சாம்பியன்ஸ் லீக்லாம் வின் பண்ணாங்க, நிறைய லீக்ஸ் எல்லாம் வின் பண்ணாங்க, டாப்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் டுஷலை வந்து திடீர்னு பாதியில சைன் பண்ற வரைக்குமே செல்சிக்கு வந்து நடுவில் அவ்வளோ பெரிய சீசன்லாம் இல்லை. அவங்க வந்து டாப் 5ல முடிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மற்ற 4 டீம் அப்போ நல்லா பவரா இருந்தாங்க. ஆர்சனல் ஆகட்டும், யுனைடெட், சிட்டி, லிவர்பூல் எல்லாருமே. ஸோ செல்சி வந்து டாப் 5 எய்ம் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. திடீர்னு தாமஸ் டுஷல் உள்ள வந்தாரு, அவர் ஸ்ட்ரைட்டா எடுத்து போய் சாம்பியன்ஸ் லீக் அடிச்சு கொடுத்தாரு பாதி சீசன்ல இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து லைக் லாம்பார்ட்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க அந்த சீசன் ஆகட்டும். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ ஃபைனலா வந்து என்சோ மரஸ்கா கிட்ட வந்து நின்னாங்க. என்சோ மரஸ்கா யாருன்னு பாத்தீங்கன்னா, மேன் சிட்டியில பெப் கார்டியோலாக்கு கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். ஸோ சிட்டியோட சிஸ்டம்ல இருந்த ஒரு மேனேஜர் தான். அதனால அவர்கிட்ட நிறைய நல்ல பொட்டன்ஷியல் பார்த்து அவரை வந்து சைன் பண்ணாங்க செல்சி. அவர் வந்தோடனே அப்படி இருந்த செல்சி அந்த நிலைமையில இருந்து அவங்க அப்போ அவர் வரும்போது கான்ஃபரன்ஸ் லீக் தான் குவாலிஃபை ஆயிட்டு இருந்தாங்க. அந்த லீக் அடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இப்போ FIFA கிளப் வேர்ல்ட் கப் அடிக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். முதல்லலாம் வந்து ஒரு கான்டினென்ட் இருந்து ஒரு டீம் தான், மொத்தமே 7 டீம்ஸ் தான் இருக்கும். இந்த யூரோப்ல இருந்து போற டீம்லாம் வந்து 2 மேட்ச் தான், செமிஃபைனல் ஃபைனல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுவும் அவங்க வேற வேற கான்டினென்ட்ல இருக்க, அதாவது யூரோப் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்லாத டீம்ஸ் கூட தான் அவங்க விளையாடுவாங்க. ஸோ அது அப்போ வின் பண்றதுன்றது ஒரு மேட்டர் இல்லை. பட் இப்போ வந்து 32 டீம் ஆகிட்டு அது ஆல்மோஸ்ட் இந்த வேர்ல்ட் கப் ஃபார்மேட்டுக்கே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்க FIFA கிளப் வேர்ல்ட் கப்பை வின் பண்றதுன்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது இனிமே 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் அதுவும் வரப்போகுது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த FIFA கிளப் வேர்ல்ட் கப் வந்து ஒரு ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லிஸ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் வர அந்த கேப்ல தான் சும்மா நடத்துறாங்க. அப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஹாலிடேஸ்ல இருப்பாங்க. சும்மா எந்த பிளேஸ்லாம் அவைலபிளா இருக்காங்களோ அவங்கள போட்டு தான் விளையாடுற மாதிரி இருக்கும். அதனால வந்து அது சும்மா ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி தான், ரொம்ப அவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஓகே, அது அந்த டைம்ல நடக்குது அப்படின்னு அப்படி சொல்லலாம். பட் இந்த வாட்டி FIFA கிளப் வேர்ல்ட் கப் வந்து PSG எவ்வளவு பவரா இருந்தாங்க தெரியும். ஆல்மோஸ்ட் அவங்க எல்லா லீகும் அடிச்சிட்டாங்க, 5 லீக் எல்லாமே அடிச்சிட்டாங்க அவங்க. அதாவது லீக் ஆகட்டும், சாம்பியன்ஸ் லீக் எல்லாமே, ட்ராஃபி ஏரியா சாம்பியன்ஸ், அப்புறம் கூப் த பிரான்ஸ், அதுக்கப்புறம் யூஎஃப்ஏ சூப்பர் கப் எல்லாமே PSG வின் பண்ணாங்க. பட் FIFA கிளப் வேர்ல்ட் கப் அந்த ஃபார்ம்ல அவங்கள வந்து நீங்க வந்து வின் பண்றதுன்றதை தாண்டி அவங்க டாமினேட் பண்ணி செல்சி வந்து ஃபைனல்ல வின் பண்ணாங்க. ஸோ அது வந்து என்சோ மரஸ்கா மட்டும்தான் லூயிஸ் என்ரிக்கோட அந்த PSG வந்து ஸ்டாப் பண்ணாரு. அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு நம்ம கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த PSG தான் வின் பண்ண போறாங்க அப்படின்னு தான் ஃபைனலுக்கு எல்லாம் போனாங்க. பட் என்சோ மரஸ்கா செல்சி வச்சு வின் பண்ணி செல்சிக்கு வந்து இப்போ வந்து செல்சி ஆக்சுவலா கரண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஸ். அவங்கள நீங்க யூரோப்புக்கு மட்டும் சொல்ல முடியாது, இல்ல இங்கிலாந்துக்கு மட்டும் சொல்ல முடியாது. அவங்க இப்போ வேர்ல்ட் சாம்பியன்ஸ். அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து நினைச்ச மாதிரி போகல, பட் ரொம்ப மொக்கையா போச்சு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இங்க தான் வந்து மரஸ்கா எவ்வளவு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணாரு, மேனேஜ்மெண்ட் எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதாவது ஆல்மோஸ்ட் இருக்க அகாடமி பிளேயர்ஸ் எல்லாருமே எப்படியாச்சும் மெயின் டீம்ல ஆட வச்சிடணும். சரி, இது வந்து ஓகே, நல்ல இன்டென்ஷனா இருக்கு. சின்ன பசங்களை அவங்க அகாடமி பிளேயர்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தா அது அந்த இன்டென்ஷன் கிடையாது. அகாடமில இருக்க பிளேயர்ஸை எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் டீம்ல ஆட வச்சு அவங்க கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அவங்க இருக்க ஃபார்முக்கு. இல்ல ஒரு சில பிளேயர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. அந்த இம்ப்ரெஸ் பண்ற பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பா மார்க்கெட் வேல்யூன்றது ஒன்று ஏறும். அப்படி இருக்க பிளேயர்ஸ் அகாடமி பிளேயர்ஸை அந்த இடத்துல லைக் அவங்க ஃபர்ஸ்ட் டீம்ல ஆட வச்சு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மார்க்கெட் வேல்யூ ஏறினதுக்கு அப்புறம் அவங்களை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். இதுதான் வந்து செல்சியோட பிளானாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எவ்வளவு ஒரு கேவலமான பிளான் பாருங்க. அவங்க அகாடமி பிளேயர்ஸை அவங்க எப்படியாச்சும் அதாவது க்ரோ பண்ணிட்டு ஒரு க்ரோத் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில தள்ளி விட்டு காசு பார்க்கணும். இதுதான் அவங்களோட இன்டென்ஷனா இருக்கு. ஸோ பியூர் பிசினஸ் மைண்டா மட்டும் தான் இருக்காங்க. ஸ்ட்ராஸ்பர்க் வந்து அகைன் அவங்க வந்து செல்சியோட குரூப்ல இருக்க ஒரு டீம் தான். ஸோ ராசனியர் அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் ஒரு இன்ஸ்பைரிங்கான மேனேஜர், நிறைய பெப்டாப்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் பார்த்தேன். பட் இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மரஸ்காவே தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு வேர்ல்ட் சாம்பியன் அப்படி ஆக்கின கிளப் அந்த மேனேஜருக்கே இங்க வந்து ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னும் போது இதை விட வேற என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க இப்போ இருக்க கிளப்ஸ் அப்படின்றதுதான் வந்து புரியல. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ மரஸ்கா இப்போதைக்கு வந்து ஒரு ஃப்ரீ மேனேஜரா தான் இருக்காரு. அப்படியே இன்னொரு சைடு வந்துட்டோம் அப்படின்னா
நம்ம ரூபன் அமோரிம் கிட்ட போறதுக்கு முன்னாடி சிட்டியுமே ஆக்சுவலா இந்த வாட்டி வந்து கார்டியோலா போயிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய ரூமர்ஸ் வந்துட்டே இருக்குது. ஏன்னா வந்து கார்டியோலா லைக் பேச்சே சரியில்லை. அதாவது அவர் வந்து ஓகே அவர் நீங்க போறீங்களான்னு கேட்டா இல்ல நான் இங்க தான் இருக்க போறேன்னு கான்ட்ராக்ட் இருக்கு, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணதை பத்தி அப்புறம் தான் யோசிப்பேன் அப்படி சொல்லிட்டு முடிச்சலாம். பட் அவரே வந்து ஒரு மாதிரி ஆமா எனக்கு புரியுது நீங்க கேட்கறது, 10 வருஷமா நான் இங்க இருந்துட்டேன், அதாவது மேன் சிட்டில இருந்துட்டேன், உங்களுக்கும் ஒரு சேஞ்ச் வேணும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, புரியுது இந்த கிளப்புக்கும் ஒரு சேஞ்ச் வேணும், பட் இன்னும் ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து இல்ல இன்னும் 1 இயர் கான்ட்ராக்ட் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுலயே இந்த மாதிரி அவர் சொல்றதுலயே வந்து அதுவும் இந்த வாட்டி இப்போ வர இன்டர்வியூஸ்லாம் எல்லாமே ப்ரீ மேட்ச் ஒரு போஸ்ட் மேட்ச், ஏதாவது ப்ரீ மேட்ச்ல அந்த மேட்ச் பத்தி தான் கேட்பாங்க. பட் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்க போறீங்களா, இந்த சீசனே போறீங்களா, இப்பயே போறீங்களா, பாதியிலே அனுப்பிச்சு விட்டுற போறாங்களா, என்சோ மாரஸ்கா வர போறாரா அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஒரு லைக் எப்படி சொல்றது நல்ல செட் ஆயிருக்க மாதிரி தான் தெரியுது. என்சோ மாரஸ்கா தான் அடுத்து இப்போ கார்டியோலா இந்த சீசன் முடிஞ்சோடனே மோஸ்ட்லி போயிடுவாருன்னு தான் சொல்றாங்க. ஆர்சனல் பிஎல் வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா போயிடுவாரு. மேபி சிட்டி வின் பண்ணாருன்னா அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு மேபி, பட் அவுட் சைட் சான்ஸ் தான், அது கூட மோஸ்ட்லி போயிடுவாரு அப்படின்னு நம்ம தான் எல்லா ரூமர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே என்சோ மாரஸ்கா அதாவது அவருக்கு மேன் சிட்டி பத்தி நல்லா தெரியும், கார்டியோலாவோட அசிஸ்டன்ட் தான், கார்டியோலா கூட ஒர்க் பண்ண ஒரு மேனேஜர் தான், லைக் மிக்கல் ஆர்டேட்டா ஆர்சனலுக்கு இருக்காருல அந்த மாதிரி தான். ஸோ அவர் அப்படியே இப்போ மாரஸ்கா தூக்கி உள்ள போட்டாங்கன்னா அதே மாதிரி பால் ஹெட் அதே மாதிரி டாக்டிக்ஸ் போடுவாரு. ஸோ சிட்டிக்கு வந்து கார்டியோலாக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு நல்ல ஹையர் கிடைச்ச மாதிரி இருக்கும், அட்லீஸ்ட் மினிமம் அடுத்த 5 இயர்ஸ் வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ரூமர்ஸ்லாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட் ரூபன் அமோரிம் வந்து சாக் பண்ணிட்டாங்க. இது என்னங்க இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாவே இருந்துட்டே இருக்கு. சும்மா சர் அலெக்ஸ் போனதுக்கு அப்புறம் ஹோசே மூரினியோ கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டன்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எத்தனை மேனேஜர் மாத்தினாங்க, சூல்ஷார் ஆகட்டும், அப்புறம் ராங்னிக் ஆகட்டும், இந்த மாதிரி மாத்தி 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 இன்டர்வியூமா கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து எப்படி சொல்றது மெயினாவே லைக் மெயின் மேனேஜராகவே இருந்தாங்க, ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இல்லாம. அப்புறம் அவங்களே ஒரு 1 இயர் தான் பாக்குறாங்க. இப்போ ரூபன் அமோரிமே வந்து ஸ்போர்ட்டிங் கிளப் போர்ச்சுகல்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க, நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த போன சீசன் நீங்க வந்து ஓகே லாஸ்ட் பாட்டம்ல தான் முடிச்சாங்க, பட் அதை வச்சுட்டு நீங்க வந்து அவங்க யூரோப்பா ஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஏன்னா அப்போ வந்து தெரிஞ்சிச்சு டாட்னம் அண்ட் இது போஸ்டோகோக்லோ அவர் இருந்தாரு. ஸோ அவர் வந்து டாட்னம் வச்சு அவர் ஃபைனல் கூட்டு போனாரு, அண்ட் யுனைடெட் வந்து ரூபன் அமோரிம் ஃபைனல் கூட்டு போனாரு. அவங்க வந்து அந்த யூரோப்பா லீக் ஃபைனல்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, பிஎல்ல வந்து அவங்க அப்படியே கான்சென்ட்ரேட்டே பண்ணல, மொத்த எஃபர்ட் அவங்க போட்டாங்க. ஸோ இங்க லாஸ்ட்ல முடிச்சாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பிஎல்ல வந்து நம்ம டாப் 4 போறதுல தெரிஞ்சு போச்சு, ரெலகேஷனை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அதுக்கேற்ற மாதிரி இப்போ அங்கே ஒரு ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போனாரு, இப்போ தோத்துட்டாங்க. பட் நிறைய ரிசல்ட்ஸ் இப்போ சிட்டி கூட ஒரு வின் கிடைச்சது, அந்த மாதிரி அங்கங்கே ஒரு பொட்டன்ஷியல் ஷோ பண்ணிட்டே இருக்காரு. இங்கேயும் அதே பிரச்சனை தான் வருது, அந்த யங்ஸ்டர்ஸை மேனேஜ் பண்ற இடத்துல. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அவரோட பீக்ல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பட் நிறைய தான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்றீங்களே தவிர எந்த மேனேஜருக்குமே நீங்க டைம் கொடுக்க மாட்டீங்களே. 1 இயர் இருக்காங்க அப்படியே துரத்தி விட்டுறீங்க. ஸோ அப்படி இதே பேட்டர்ன் தான் இப்போ நெக்ஸ்ட் வர மேனேஜருமே இதே தான் நடக்கும். நான் இப்பயே சொல்றேன் பாருங்க, யுனைடெடுக்கு ஒரு ஆள், அதாவது அடுத்து ஒரு 3 to 4 இயர்ஸ் இங்க இருக்கணும், அதுல வந்து சக்சஸ் பார்த்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள்னா இப்போதைக்கு லூயிஸ் என்ரிகே இருக்காரு. இது என்னடா புது ரூமரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, லூயிஸ் என்ரிகே அகைன் பிஎஸ்டி கூட, அதாவது இப்போ அவங்க வந்து யூஎஃப்ஆ லைக் சாம்பியன்ஸ் லீகோட ரெய்னிங் வின்னர்ஸ் அவங்க. அங்க இருந்து அவர் வந்து இப்போ அதான் அவர் பார்சலோனா பண்ண அதே தான் பண்ண போறாரு. 3-4 வருஷத்துக்கு மேல இருக்க மாட்டேன், லைக் ஒரு சேஞ்ச் வேணும் இந்த கிளப்புக்கும், நீங்களும் வேற சேலஞ்சஸ் பாருங்க, எனக்கும் புது சேலஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸ்பெயின்லயுமே அதே மாதிரி தான். ஸ்பெயின் வந்து இந்த யூரோஸ்ல வந்து செமிஃபைனல்ஸ் கூட்டு போனார், இட்டாலி கிட்ட தோப்பாங்க. அதே மாதிரி வேர்ல்ட் கப் எடுத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 16 மொரோக்கோ கிட்ட வந்து பெனால்டி ஷூட் தோப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாரு, மேபி அவர் என்ன நினைச்சாரு தெரியல, அவரே வந்து லைக் ஸ்டெப் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் பிஎஸ்சி வந்து இது வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணது ஆக்சுவலா, இது வந்து பெருமையா சொல்றேன் அப்படின்னு இல்ல. ஒன்ஸ் நானும் சஞ்சய் தான் நம்ம கூட ஃபுட்பால் வீடியோ கொலாபரேஷன்லாம் பண்ணோம்ல, நானும் அவனும் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் பிஎஸ்சிக்கு வந்து ஒரு வாட்டி, அதாவது அப்போ வந்து ஸ்பெயின் மேனேஜரா இருந்த லூயிஸ் என்ரிகே, எனக்கு என்னமோ பிஎஸ்சிக்கு வந்து அப்போ பிஎஸ்சிக்கு அர்ஜென்டினா மேனேஜர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். சாரி டக்குன்னு ஒரு பேர் எனக்கு மறந்துருச்சு. பட் அவர் ஒரு அர்ஜென்டினா நேஷனாலிட்டி மேனேஜர் தான். இப்போ அவர் அமெரிக்கா மேனேஜரா இருக்காரு. சாரி எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதாவது அவர் இருந்தார் அப்போ. ஆனா அடுத்தது ஃபியூச்சர்ல வந்து லூயிஸ் என்ரிகே பிஎஸ்சி வந்தா என்னமோ செட் ஆகுன்ற மாதிரி தோணுது, டெம்பேலே எடுத்துட்டு வந்துருவாங்க எப்படியாச்சு, அதெல்லாம் சொன்னா கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி நடந்துச்சு. டெம்பேலே வாங்கினாங்க, இப்போ டெம்பேலே வந்து பேலன் தாரல் வின்னர். அதே மாதிரி வந்து இப்போ யுனைடெடுக்கு, அதாவது இப்போ பிஎஸ்சில இருந்து அவர் வந்துட்டாரு அப்படின்னா அவரும் ஃப்ரீயா தான் இருப்பார். அவர் அடுத்து யுனைடெட் லைக் சைன் பண்ணாரு அப்படின்னா நல்ல சான்சஸ் இருக்கு. யுனைடெட் வந்து இப்போ ஓரளவுக்கு அவர் கேட்கிற அளவுக்கு பெரிய பிளேஸ் வாங்க முடியல அப்படின்னாலும் யுனைடெடால கொஞ்சம் பெரிய நேம்ஸ் எல்லாம் புல் அவுட் பண்ண முடியும்னா ஜஸ்ட் பிகாஸ் யுனைடெட்ன்ற அந்த ஒரு ஹிஸ்டரிக்காகவே. ஸோ அதை வச்சு அவர் நல்ல ஒரு டீம் பில்ட் பண்ணி அவர் அங்கிருந்து யுனைடெட வந்து நிறைய சக்சஸ்க்கு பழைய மாதிரி எடுத்துட்டு போனாரு அப்படின்னா யுனைடெட் ஹிஸ்டரியில அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனேஜர்ஸா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு.
ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு இருக்க நிலவரம். அடுத்து இப்போ அர்னே ஸ்லாட் தலையிலையும் வந்து லைக் எப்படி சொல்றது கத்தி தான் வச்சுட்டு இருக்காங்க. அவரும் வந்து லைக் எப்படி சொல்றது கேக் வாக் இல்லை, அவரும் வந்து கத்தி மேலே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ அவருக்கு அதாவது நிறைய ரிசல்ட்ஸ் அவருக்கு ஏற்ற மாதிரி போன சீசன் இருந்த மாதிரி இந்த சீசன் இல்லை. நிறைய பிளேயர்ஸ் சைன் பண்ணாங்க, பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஒஸ்டா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் டிராஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஜஸ்ட் இந்த நேரோ வின்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் இப்போதைக்கு தேத்திட்டு இருக்காரு. அவரும் இன்னொரு கொஞ்சம் மேட்சஸ் வந்து ரிசல்ட்ஸ் வரலாம். அர்னே ஸ்லாட்டுமே வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காரு. அதே மாதிரி நீங்க ரியல் மேட்ரிட் சைடு வந்தீங்க அப்படின்னா ஷாபி அலோன்சோ நடுவில் ஒரு 3 மேட்சஸ் வந்து வின் வரலன்னு நினைக்கிறேன். ரியல் மேட்ரிட்க்கு டிரா லாஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கே வந்து டக்குன்னு அவர் சாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க, மீட்டிங்லாம் போட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. பட் இப்போ அகைன் அவர் வந்து மறுபடியும் ரியல் மேட்ரிட் பழைய ஃபார்முக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தார். ஸோ அவர் வந்து பிரச்சனை இல்லை. இதுதாங்க இந்த மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா ரிசல்ட்ஸ் வந்துட்டே இருக்கணும், நீங்க சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டன்டா ரிசல்ட்ஸ் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே நினைச்சா வந்து இது வந்து எந்த விதத்துலயுமே வந்து உங்க கேமுக்கு சரி அது வந்து நல்லது பண்ண போறதே கிடையாது. நம்ம போன இந்த நியூ இயர் வீடியோலயே பேசியிருப்போம். அதாவது போன வருஷம் என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேட்டா ஓரியன்டா போயிடுச்சு, மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் ரிசல்ட்ஸ் ரொம்ப குவிக்கா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது அதே தான் இங்கேயும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க செல்சிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஆட வைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டே வந்து நிறைய அவங்க இஷ்டத்துக்கு டெசிஷன்ஸ் எடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அதுதான் உங்க மேனேஜரா இப்போதைக்கு பெப் கார்டியோலா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா அவர் டெசிஷன் எடுக்கிறாரு. இங்க வேற யாரும் நீங்க ஆன்சலாட்டி சொல்லலாம், கார்ல் ஆன்சலாட்டி அவரையும் வந்து பிரேசில் காமிச்சிட்டாங்க ரியல் மேட்ரிட்ல இருந்து. மற்றபடி முதலெல்லாம் வந்து யோர்கன் கிளாப் எடுப்பாரு. பட் இப்போ அவரும் வந்து லைக் பாயர் லெவர்குசன்ல ஏதோ ஒரு பேக்ரவுண்ட்ல டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போதைக்கு அந்த மேனேஜர் கிட்ட நீங்க அதுக்குன்னு மொத்த பவரையும் இதுக்கு மேனேஜர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. பட் அவங்க தான் டாக்டிக்ஸ் ஃபார்மேஷன் எல்லாமே போட போறாங்க. கிளப்பை பத்தி யோசிக்கிற முதல் ஆள் அவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா பிளேயர்ஸ் கூட இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு போவாங்க, மேனேஜர்ஸும் அதே மாதிரி தான். பட் இருக்க வரைக்கும் அவங்க தானே அங்கே ஹெட். ஸோ அப்போ அவங்க கிட்ட நீங்க கண்ட்ரோல் கொடுக்கணும், சும்மா மேனேஜ்மெண்ட்டே உள்ள வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்றதான் வந்து என்னோட கருத்தா இருக்கு. இதனாலதான் இந்த மாதிரி தொடர்ந்து எப்பவுமே கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு இந்த பிரீமியர் லீக்ல இந்த டாப் 6 டீம்ஸ் வந்து ஏதாவது ஒரு டீம் வந்து அடி வாங்கி மேனேஜ் சாக் பண்ணுவாங்கன்னு இந்த வாட்டி 2 டீம் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, செல்சி அண்ட் மான்செஸ்டர் யுனைடெட். லிவர்பூல் வந்து ஆர்னே ஸ்லாட்டுக்கு இன்னொரு ஒரு சீசன் பார்ப்பாங்களா இல்லை இந்த சீசனோட அவருக்கும் வந்து கல்தா குத்துருவாங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் டைம்ல பார்த்தா பெப் கார்டியோலா வந்து அப்படி வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் அகைன் நான் வந்து ஏசி மிலான் போவார் அப்படின்னு தோணுது. பட் அவர் வந்து கொஞ்சம் ஹை ஸ்டேச்சர் கிளப் தான் கேட்பாரு. ஏசி மிலானுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு. பட் இப்போ கிட்ட அவங்க வந்து கார்டியோலா கேட்குற அளவுக்கு பிளேயர்ஸ் வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட ஃபண்டிங் அமௌண்ட் இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா இவர் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் தான் கேட்பாரு கார்டியோலா. ஸோ அப்படியே ஒன்று இருக்கு. பட் அங்க போனாங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு தெரியும் அங்க இருக்க அங்க அதே மாதிரி அங்க இங்க எப்படி பிஎல்ல ஒரு 6 கிளப் இருக்கு, அங்க ஒரு 6 கிளப் இருக்கு. இந்த நப்போலி, ஏசி மிலான், இன்டர் மிலான், யுவென்டஸ், அப்புறம் ரோமா, அப்புறம் அட்லாண்டா, இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் அங்கேயும் இருக்கு. அங்க அவங்களுக்குள்ளே மேனேஜர்ஸை மாத்திக்குவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அல்லேக்ரி வந்து யுவென்டஸ்ல இருந்தாரு, இப்போ ஏசி மிலான் வந்துட்டாரு. யுவென்டஸ்ல அதே மாதிரி மௌரிசியோ சாரி இருந்தாரு, இப்போ அவரு அப்படியே வந்து லாட்சியோ போயிட்டாரு. இந்த மாதிரிலாம் வந்து அங்கேயே மாத்திட்டு இருப்பாங்க. அங்க பெப் கார்டியோலா போனா இவரோட ஃபாஸ்ட் கேமுக்கு அங்க இருக்க ஒரு டிஃபென்சிவான கேம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியல. திரும்ப பாயானுக்கு போவாரா அப்படின்றது தெரியல. நிறைய பேர் யுனைடெடுக்கே வந்துடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிட்டியில 10 வருஷம் வந்துட்டு ரைவல் கிளப் அப்படியே அங்கே போக மாட்டாரு. லீகாவும் திரும்ப வருது டவுட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி லீகா போனா பிஎஸ்சி மட்டும் தான் அங்க இருக்க ஒரே டீம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா லீகா ப்ரிஃபர் பண்ண மாட்டாரு. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது வந்து போர்ச்சுகல் ஒரு அவுட் சைட் ஆப்ஷன் சொல்லலாம், போர்ச்சுகல் லீக். பட் இப்போதைக்கு கார்டியோலா இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு சிரியால ஏதாவது ஒரு கிளப் வந்து பெஸ்டா இருக்கும். இன்டர் மிலான் இல்லைனா ஏசி மிலான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளப் இருக்கும் அப்படின்றத என்னோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம். இல்லைனா கொஞ்ச நாள் ஃப்ரீ ஏஜென்ட்டா இருந்து அப்படியே ஒரு நேஷனல் டீம் மேனேஜர் கூட இங்கிலாந்து ஒரு ஸ்பெயினுக்கு வந்து அதில் ஸ்பெயினுக்கு இப்போதைக்கு லூயிஸ் டெலா ஃபியூண்டா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் அதான் அதுக்கப்புறம் அதான் நேஷனல் டீம் தான் அவருக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல கரியர் முடிக்கும் போது நான் வந்து நேஷனல் டீம் தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ வந்து டாரன் ஃபிளெச்சர் தான் வந்து யுனைடெட பார்த்துட்டு இருக்காரு இன்டெரிம் மேனேஜரா. ஓலே குனார் சோல்ஷர் உங்களுக்கு தெரியும், அவங்க இதே மாதிரி தான் இன்டெரிமா வந்து அப்போ ஒரு மேனேஜரை தூக்கினதுக்கு அப்புறம் இன்டெரிமா ஒரு கொஞ்ச நாள் இருந்தாரு. அவர் வந்து செகண்ட் பிளேஸ் எடுத்துட்டு வந்தார் யுனைடெட. அவர் வந்து செகண்ட் பிளேஸ் எடுத்துனதுக்கே ஐ எம் சாரி, நம்மளோட எய்ம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கணும், செகண்ட் வந்து பத்தாது அப்படின்லாம் சொன்னார். இப்போ அவர் வந்து நான் திரும்ப இந்த கொஞ்ச நாள் கேர்டேக்கர் மேனேஜரா வரேன், நான் இந்த ஒரு 6 மந்த்ஸா ஒரு 5 மந்த்ஸ் அப்படி இருக்குல்ல, நான் அந்த டைம்ல வந்து யுனைடெட பாத்துக்கிறேன் இன்டெரிம் மேனேஜரா கேட்கும்போது அவரை வந்து இப்போ தட்டி விட்டு அவர்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் நெகோசியேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய யுனைடெட் பிளேஸ் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. டாரன் ஃபிளெச்சரே வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு ஃபியூ வீக்ஸ் தான் இருப்பாரு, கண்டிப்பா ஒரு இன்டெரிம் மேனேஜரை யுனைடெட் பிடிப்பாங்க அப்படின்றதா இப்போதைக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இவ்வளோ மேனேஜர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பேசியிருக்கோமே ஃபுட்பால் அப்படின்ற கான்டெக்ட்ல. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க தாட்ஸை கமெண்ட்ஸ்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.